வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற எனதருமை ஆசிரிய பெருமக்களே, உங்களுக்காக நான் இந்த தகுதித் தேர்வுக்கான பாடங்களை எளிதாக தர இருக்கின்றேன். முதல் பாடத்தில் இலக்கணம் பற்றிய அடிப்படை அந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தேன். குறிப்பாக உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், முதலெழுத்து, சார்பெழுத்துக்கள், மாத்திரை அளவு ஆகியவற்றை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது தமிழ் பாடம் 2, இதில் ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ் மொழிக்கே மட்டும் உரிய சிறப்பு என்னவென்றால், ஓரெழுத்தே பொருளை தருகின்ற அந்த சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் 42 எழுத்துகள் தமிழ் மொழியிலே ஓரெழுத்து ஒரு மொழியாக இருப்பதாக இலக்கணம் வகுத்திருக்கிறார். அதில் அந்த 42 எழுத்துக்களில் சிறப்பாக சொல்லப்போனால் நோ, து ஆகிய 2 குறிலெழுத்துக்கள் மட்டும் உள்ளன. மற்றவை அனைத்தும் நெடிலெழுத்துக்களாக இருக்கின்றன. ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, பூ மலர், இதுபோல இந்த நெடிலெழுத்துக்கள் 40 எழுத்துக்களுக்கும் பொருளை தருகின்ற அந்த சிறப்பு தமிழ் மொழிக்கு உரியதாக இருக்கிறது. இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பகுபத உறுப்புகள். பகுபதம், பகாபதம் என்றால், பகுபதம் என்றால் ஒரு சொல்லை பிரிக்க முடியும். பகாபதம் என்றால் சொல்லை பிரிக்க இயலாது. அந்த பகுபதத்தினுடைய உறுப்புகள் எப்படி இருக்கும் என்றால், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6ஆக பிரிக்கலாம். சில சொல்லில் பகுதி விகுதி மட்டும் இருக்கும். சில சொல்லில் பகுதி, இடைநிலை இருக்கும். சிலவற்றில் பகுதி, இடைநிலை, விகுதி 3 பகுதி விகுதி கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையிலே இந்த பகுதி என்பது என்னவாக இருக்கும் என்றால், முதன்மையான பொருளை தருவது, அதுதான் பகுதி. விகுதி என்பது இறுதியில் அமைவது, கடைசியாக பிரிக்கக்கூடியதில் கடைசியாக அமைவது. அது திணை, பால், எண், இடம் காட்டும். அவ்வாறு அந்த காட்டக்கூடிய அந்த நிலை அந்த விகுதிக்கு சிறப்பாக இருக்கிறது. இடைநிலை என்றால் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை பொருளை உணர்த்தும். காலத்தை பார்ப்பதென்றால் அந்த இடைநிலையை நாம் பார்த்து கொள்ளலாம். இத்து, இட்டு, இரு, இப்பு அதுபோல வரும். அதில் இத்து, இட்டு, இரு இது 3ம் இறந்த கால இடைநிலையை குறிக்கும். கிறு, கின்று, ஆனின்று என்பது நிகழ்காலத்தை குறிக்கும். இப்பு, இவ்வு என்பது எதிர்காலத்தை குறிக்கும். அடுத்து சந்தி. மெய்யெழுத்து சந்தி, மெய்யெழுத்தாக இருக்கக்கூடியது சந்தி எனப்படும். சாரியை, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இடம்பெறும் அசை சொல் சாரியை எனப்படும். விகாரம், பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். என்ன மாற்றம் என்றால், ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக பிரியக்கூடியது விகாரமாக இருக்கும். இப்பொழுது வந்தனன் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம். இந்த வந்தனன் என்பதை எப்படி பிரிக்கலாம் என்றால், வா, அடுத்த அடைப்புக்குறியில் வ கூட்டல் இத்து, அடைப்பில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன், இப்படி பிரிக்கலாம். வா, இத், இத், அன், அன். அதிலே பகுதி என்பது என்னவாக இருக்கும் என்றால், வா, வ என குறுகியது விகாரம். வாவண்ணா என்று இருக்க வேண்டும், வா என்று தான் இருப்பதுதான் வ என்று குறுகி வருகிறது. அதனால் அது விகாரம். இத்து சந்தி, இந்தானது விகாரமாக இருக்கிறது. இத்து சந்தியாக இருக்க வேண்டும், ஆனால் அது இந்தாகிவிட்டது. அதனால் வந்தனன் என்று உள்ளது. இத்து, இன்னொரு இத்து இருக்கிறது, அது இறந்த கால இடைநிலையை குறிக்கிறது.
அன் சாரியை, இன்னொரு அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆக இந்த சொல்லானது ஒரு சொல்லானது தமிழ் மொழியிலே என்ன நிலையை குறிக்கிறது என்றால், அது வந்தனன் அப்படி இத்தாக வருகின்ற காரணத்தினால் இறந்த காலத்தை குறிக்கிறது. அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கிறது. அதுவும் ஒருத்தன்தான் வந்தான், ஒருவன் அப்படி என்பதை குறிக்கிறது. இப்படி ஒரு சொல்லிலேயே நாம் அந்த சொல்லை பார்த்தால் அவற்றில் காலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருமையாக இருக்கிறது, உயர்திரையாக இருக்கிறது, அதுபோல் அந்த ஆண் என்பதை குறிக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு சொல்லிலே தெரிந்து கொள்ளலாம். அதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பாக இருக்கிறது. அடுத்து பகாப்பதம். இந்த பகாப்பதம் என்பது பிரிக்க முடியாத சொற்கள் இருக்கும். பிரிக்க முடியாது அவற்றை. பெயர், வினை, இடை, உரி என 4 வகை சொற்களாக அமைகிறது. அதிலே பிரிக்கவே முடியாதது பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடைப்பகாபதம், உரிப்பகாபதம் என அவற்றை 4ஆக பிரிக்கலாம். அது என்ன? பெயர் பகாபதம் நிலம், நீர் என்பது பெயர் பகாபதம். வினை பகாபதம் என்றால் நட, வினையை குறிக்கிறது, நட, வா. இடைப்பகாபதம் என்பது மண், சொல், இடையிலே வரக்கூடியது. உரிப்பகாபதம் என்பது உரிச்சொல் குறிக்கிறது. உரிச்சொல் என்பது உரு, தவ, நனி, கழி ஆகியவற்றை குறிக்கும். இவ்வாறாக இந்த பகாபாதத்தை 4 வகையாக பிரிக்கலாம். அதுபோல வரிசையாக பார்க்கின்ற பொழுது அடுத்து தொடர். இந்த தொடர் என்பது என்னவென்றால், அந்த தொடர் என்றால் எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் 3ம் இருக்கும். எழுவாய் என்பது யார், எது, எவை என்ற வினாக்களை எழுப்பினால் அதற்கு விடை கிடைக்கும் வகையிலே இருக்கக்கூடியதான் எழுவாய். உதாரணமாக யார் வளவன், எது புலி, எவை மரங்கள், அப்படி என்று அந்த வினாவை குறிக்கக்கூடிய வகையிலே அமைவதுதான் எழுவாய். அடுத்து பயனிலை. பயனிலை என்பது வினையை வினா, பெயர் இவற்றில் முடிகின்றதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். கட்டினான், என்ன செய்தான்? வினை, அதுதான். யார் கட்டியது? இறுதியில் இருந்தால் அது வினா, பெயரை குறிக்கிறது, யாராவது ஒரு பெயர் இருந்தால். அடுத்தது செயப்படு பொருள். யாரை, எதை, எவற்றை என்ற வினாக்களுக்கு விடையாக அமைந்தால் அது செயப்படு பொருள். உதாரணமாக நான் பாடலை பாடினேன். இவற்றில் பார்த்தீர்கள் என்றால் நான் எழுவாய், பாடலை அப்படி என்பது அந்த அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த செயற்படு பொருளாக இருக்கிறது. எதை குறிக்கிறது? பாடினேன், பயனிலையாக இருக்கிறது. நான் கடிதம் எழுதினேன். இதுபோல இவை அனைத்தும் அந்த தொடர் வகையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து இடுகுறிப்பெயர். இடுகுறிப்பெயர் என்றால் காரணம் இல்லாமல் பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர். காரணமே இருக்காது, அது மாதிரி ஒரு சொல் அமைகின்றது என்றால் அதற்கு இடுகுறிப்பெயர் என்று பெயர். எடுத்துக்காட்டாக மரம், அதற்கு காரணம் கிடையாது, மரம், அவ்வளோதான். காரணப்பெயர், காரணம் கருதி இட்ட பெயர். உதாரணமாக பறவை, அது பறப்பதால் பறவை. வளையல், வளைந்து இருப்பதால், வளைந்து இருக்கக்கூடியதனால் வளையல். அடுத்து இதே போல் செங்கல், சிகப்பு நிறமாலையாக இருக்கக்கூடிய கல்லில் செய்யப்படுகின்றது. அடுத்து முக்காலி, 3 கால்களுடையது. கரும்பலகை, பலகையால் அமைவது. இப்படி காரணப்பெயராக இருக்கும். அடுத்து இடுகுறி பொதுப்பெயராகவும் வரலாம். மலை, மாடு இவற்றெல்லாம் இடுகுறி பொதுப்பெயராக குறிக்கலாம். மலை என்றால் பொதுவாக இல்லாமல் பொதுவாக எல்லாவற்றையும் குறிக்கும். இடுகுறி சிறப்பு பெயர் அதில் இருக்குது. அது இடுகுறி சிறப்பு பெயர் என்னன்னா அதில் சிறப்பாக எதை குறிக்கிறது? மரம் என்றால் இப்போ மரம்னா பொதுவாக எல்லா மரத்தையும் குறிக்கும். ஆனால் மா என்றால் ஒரு மாமரத்தை மட்டும் குறிக்கும், அதுதான் சிறப்பு பெயர். பலா, வாழை, தென்னை. அடுத்து காரண பொதுப்பெயர். பொதுவாக பறவை அப்படிங்கிறது எதை குறிக்குனாக்கா மயில், குயில் எல்லாவற்றையும் தான் பொதுவாக குறிக்குது. அது பறவைன்னா எல்லா பறவையும் குறிக்கும். அதிலேயே காரண சிறப்பு பெயராக இருந்தால் தென்னை மரத்தை மட்டும் குறித்தால் அது காரண சிறப்பு பெயர். இவ்வாறாக அந்த இடுகுறி பெயர் என்பது காரணம் கருதி அல்லது காரணம் இல்லாமலோ வரக்கூடிய அந்த சொற்களுக்கு அந்த இடுகுறி பெயர் என்று சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது அறுவகை பெயர் சொற்கள். இந்த அறுவகை பெயர் சொற்கள் எப்படி என்றால் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், அடுத்து
பெயர், தொழில் பெயர் என 6ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த அறுவகையிலே முதலிலே அந்த பொருட்பெயர் என்பது பொருளை குறிக்கும் பெயர். பொருளை குறித்தால் அது பொருட்பெயர். அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருளாக. உயிருள்ள பொருள் எடுத்துக்காட்டு ஒரு ஏதாவது பெயர், கண்ணன், ராதை, வாழை. உயிரற்ற பொருள்னாக்கா நாற்காலி, அடுப்பு, மண், இவெல்லாம் உயிரற்ற பொருள் சொல்கிறோம். அடுத்து இடப்பெயர், ஒரு இடத்தை குறிக்கிறது. இடத்தை குறித்தால் இடப்பெயர். வீடு, தெரு, பள்ளி, கோவில், தோட்டம் இவையெல்லாம் அந்த இடப்பெயராக அமைகிறது. காலப்பெயர், காலத்தை குறிக்கிறது. நொடி, நிமிடம், மணி, நாள், வாரம், ஆண்டு இவையெல்லாம் காலப்பெயர். வினாக்களில் இவ்வாறு கேட்பார்கள், இது எதை குறிக்கிறது அப்படின்னா சரியாக எழுதணும். சினைப்பெயர், கண், செவி, மூக்கு, வேர், தண்டு, கிளை. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புக்கு மட்டும்தான் சினைப்பெயர்னு கிடையாது. தாவரத்தினுடைய அந்த உறுப்புகளும் அந்த பகுதிகளும் சினைப்பெயர். அதுதான் நம்ம தவறாக எழுதிடுவோம் சமயத்தில். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் சினைப்பெயர். அடுத்து குணப்பெயர், குணத்தை குறிக்கிறது. நிறம், சுவை, அளவு, வடிவம். உதாரணமாக 5 மீட்டர். அதனால் அந்த 5 மீட்டர் என்பது அளவை குறிக்கிறது. 4 மரக்கால், 4 படி, இதுபோல் இருக்கிறது. தொழில் பெயர் செய்யும் தொழிலை குறிக்கும். ஆசிரியர், மருத்துவம், உழவு அப்படி என்ற நிலையை குறிக்கக்கூடியது தொழில் பெயராக இருக்கிறது. இவையெல்லாம் நாம் மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். அடுத்து வழக்கு. வழக்கு என்றால் என்னன்னாக்கா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம்ம சொல்கிறோம் வழக்கமாக இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. முன்னோர்கள் பயன்படுத்திய வழக்கு 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கு என்பது என்னன்னாக்கா, இயல்பான சொற்களால் குறிப்பிடப்படுகிறது. 3 வகை உடையதாக இருக்கிறது. அப்படியே பகுத்து கொண்டே செல்கிறார்கள். அதுலேயும் இந்த 3 வகை என்னன்னாக்கா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு என்று பிரிக்கிறார்கள். இலக்கணம் உடையது என்றால் நிலம், நிலா போல காரணம் இந்த இலக்கணம் உடையதாக இருப்பது. இலக்கண போலி என்ன அப்படின்னாக்கா, சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வரக்கூடியது. அந்த நிலையை பார்க்கலாம். இப்போ உதாரணமாக புறநகர் அப்படி என்பது இலக்கண போலியாக இருக்கிறது. நகர்ப்புறம் அப்படிங்கிறது கால்வாய், அதுபோல் கடைக்கண், இவையெல்லாம் சொற்களின் முன்பின் பகுதியில் இடம் மாறி வரக்கூடியது தான் இலக்கண போலியாக சொல்லப்படுகிறது. மறு அப்படின்னாக்கா சிதைந்து வழங்கும். உதாரணமாக தஞ்சாவூர் அப்படிங்கிறது நம்ம தஞ்சாவூர்னு சொல்லாமல் தஞ்சை அப்படின்னு சொல்கிறோம். திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை, அப்படி அந்த மாதிரி வரக்கூடியது மறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த வழக்கு என்பது இயல்பாக இருக்கிறது. அந்த இயல்பு வழக்கில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, அடுத்தது மறு. அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்குனா என்னன்னாக்கா, பிறரிடம் சொல்லும்போது தகாத சொற்களை தகுதியான சொற்களால் கூறுவது. அதுதான் தகுதி வழக்கு என்று அழைக்கப்படுகிறது. அது 3 வகையாக பிரிக்கிறாங்க. இடக்கர், அடக்கர், மங்களம். அடுத்து 3 குழு குறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த இயல்பு வழக்கு 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. அடுத்தது தகுதி வழக்கு அப்படிங்கிறது 3 வகையாக பிரிக்கிறாங்க. இடக்கர், அடக்கர், மங்களம், குழு குறி. அது என்ன இடக்கர் அடக்கர்னா என்ன அப்படின்னாக்கா, உதாரணம் பார்த்தீங்கன்னா கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அது நேரடியாக சொல்லாமல் கால் கழுவி வந்தான். மங்களமாக சொல்கிறது. மங்கள சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக பார்த்திங்கன்னா இறந்தார் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறோம். துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறோம். விளக்கை அணை அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுடுகாடு அப்படிங்கிறது நன்காடு. ஓலை அப்படின்னா திருமுகம். கருப்பு ஆடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெள்ளாடு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி உள்ளது. அடுத்து குழு குறி. பலர் கூடி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா, மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத வகையில் ஒரு சிலர் மட்டும் பயன்படுத்தும் சொற்கள். நிறைய பேர் இருக்காங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, அதில் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு. எடுத்துக்காட்டாக பொன்னைப்பறி அப்படின்னு சொல்கிறது. பொன்னைப்பறி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, அந்த பொண்ணை எப்படியா வாங்கிறதுக்கு அது முயற்சி பண்ணு அப்படின்னு. ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடையை காரைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி வரக்கூடியது குழு குறி எனப்படும். ஆக இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து போலி. போலின்னா என்ன, சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ ஓரெழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெறுவது, அது போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அதுலேயும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி.
இப்போ உதாரணமாக முதல் எழுத்து மஞ்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மைஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இடைப்போலிங்கிறது அமைச்சு அப்படின்னு இருக்கணும். ம இச்சு அப்படின்னு, ஆனால் அமைச்சு அப்படிங்கிறது. கடைப்போலிங்கிறது கடைசி அகம். அகம் என்பது அகன் என்று அழைக்கப்படுகிறது. இது மாதிரி வரக்கூடியது அந்த முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அதுலேயே இன்னொரு சிறப்பு இருக்குது, முற்றுப்போலி. எழுத்துக்கள் அனைத்துமே மாறி போயிடும், அந்த மாதிரி இருக்கிறது தான் போலி. உதாரணமாக வந்துன்னா 5 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 5 அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுதான் வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். வழக்கில் வரக்கூடிய அந்த நிலையானது 5 ரூபாய் என்று சொல்வதற்கல்ல 5 ரூபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்லப்படுது. இதான் வந்து இந்த போலியில் வந்து உள்ள வகையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்த்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் இன்னும் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.